ஈர்ப்பு விதியில் ரொம்ப எளிமையாக சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன? நம்ம எண்ணங்கள் தான் நடக்கும். நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன நினைக்கிறோம், அது மட்டும்தான் வாழ்க்கைக்குள்ளே வரும் அப்படிங்கிறோம். அப்போது நம்ம எல்லாருக்குமே தேவைகள் இருக்குது, எண்ணங்கள் தெளிவாக இருக்குது, ஒரு இலக்கு இருக்குது. ஆனால் நம்மளால் ஏன் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல? எல்லாத்துக்கும் யோசிக்கிற விஷயம் கிடைக்க முடியும் அப்படிங்கிறது தானே எங்கள் விதி. ஈர்ப்பு விதி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வேலை செய்யாதில்ல. அப்போது இங்கே என்ன தவறு இருக்குன்றது பார்த்தோன்னா, முதல்ல நம்ம செட் பண்ணுற கோல்ஸ்லேயே பிரச்சனைகள் இருக்கும். ஒரு இலக்கை பற்றி சிந்திக்கும் போது உங்களுக்கு பயம் வருதா, கவலை வருதா, இல்லை அதை பற்றின ஒரு தேவையில்லா சிந்தனைகள் வருதா அப்படின்னு கவனிக்கணும். இல்லை நீங்கள் செட் பண்ணியிருக்கிற கோலில் சந்தோஷம் வருதா, நிம்மதி வருதா, இல்லை அது வந்தால் வாழ்க்கையை மாறும்னு நினைக்கிறீங்களா? அப்போது இந்த 2 எண்ணங்களில் உங்களுடைய இலக்கு எந்த எண்ணத்தை டாமினேட் பண்ணுதோ அதை நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை ஈர்க்கப்படுது. அப்போது ஒரு இலக்கை நிர்ணயிக்கும் போது அது நம்ம எண்ணங்கள் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு இலக்கை செட் பண்ணும்போது பயந்துகிட்டே இருந்தால் எப்படி நடக்கும்? இல்லை ஒரு இலக்கை செட் பண்ணும்போது அது மேலே உங்களுக்கு கவலைகள் இருந்தால் எப்படி நடக்கும்? அப்போ ஒரு இலக்கை எப்படி அமைக்கணும், எப்படி அமைக்கக்கூடாது? நீங்கள் எந்த கோல் வேணாலும் செட் பண்ண முடியும், எவ்வளோ பெரிய விஷயங்களாலும் யோசிக்க முடியும். ஆனால் உங்கள் எண்ணங்கள் ஏற்றபடி அந்த கோல் அமைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஒரு இலக்கை ஈர்ப்பு விதி பயிற்சிக்காக நான் சரிபார்க்கணும். இப்போ எனக்கு இலக்குகள் இருக்குது நிறையா, பட் நான் என்னோடய எண்ணங்களை ஏற்றுக்குதா அப்படின்னு செக் பண்ணோன்னா மேபி நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் இலக்குகள் இருந்தால் அதை நான் இப்போ சொல்ல இருக்கிற இந்த பாயிண்ட்ஸில் வெரிஃபை பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் கோலை இம்ப்ரவைஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது என்னுடைய இலக்குகள் என்னுடைய எண்ணங்களுக்கு பொருந்தி இருக்கா அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு இலக்கு அப்படின்றது நமக்கு உண்மையிலே சந்தோஷத்தை கொடுக்கணும். அதை செய்ய முயற்சிக்கிறதுக்கு ஒரு உந்துதல் இருக்கணும், அதாவது ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். அந்த மாதிரி இலக்குகளை மட்டும்தான் நம்ம தொடர்ந்து முயற்சிப்போம், அதுக்குண்டான செயல்களையும் செய்வோம். அப்போ முதல் விஷயம், ஒரு இலக்கு அப்படின்றது உங்கள் சூழ்நிலையை பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. அதாவது இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இல்லை நான் படிக்காமல் இருக்கேன், இல்லை என்னுடைய ஸ்கில்ஸ் இவ்வளோ தான், எனக்கு இவ்வளோ தான் அருகதை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கை நிர்ணயிக்கும் போது உங்களுடைய தற்காலிக சூழ்நிலையை பேஸ் பண்ணி உங்கள் இலக்கை அமைக்கக்கூடாது. நான் படித்த படிப்புக்கு இந்த வேலை தான் கிடைக்கும், ஓகே நான் இதை மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு இந்த பிஸ்னஸ் தான் பண்ண முடியும், ஸோ இதை நான் ட்ரை பண்ணுறேன். என்னோடய டிகிரிக்கு இந்த மாதிரி தான் வேலை கிடைக்கும், இல்லை என்னோடய தொழிலில் இவ்வளோ தான் வருமானம் வரும்னு உங்களுடைய நிலையை பேஸ் பண்ணி ஒரு கோலை அமைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை மோட்டிவேஷனோடு பார்க்குறதுக்கோ இல்லை அதை செயல்படுத்துறதுக்கோ உங்கள் கான்ஷியஸ் உதவாது. இங்கே நம்மள நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இலக்கை செட் பண்ணும்போதே தன்னுடைய நிலை என்ன, தனக்கு என்ன வரும் அப்படிங்கிறது ரொம்ப கவனிப்பாங்க. ஒரு கோல் செட் பண்ணும்போது இந்த விஷயம் வரக்கூடாது. இன்றைக்கி நிலையை மறந்துடுங்க. நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறது உங்கள் இலக்குகளுக்கு தேவையில்லை. எங்கே போகணும், எப்படி இருக்கணும், என் லைஃப் எப்படி மாறணும், அதுதான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ சுச்சுவேஷன் பேஸ் பண்ணி ஒரு கோலை செட் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டுக்குள்ளே அந்த டிரைவிங் ஃபோர்ஸ் வராது. ஸோ இனிமேல் அந்த மாதிரி ஒரு இலக்கை நிர்ணயிக்காதீங்க. அப்படி ஒரு வேளை உங்கள் இலக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த இலக்கை நீங்கள் கண்டிப்பாக ஃபைன் டியூன் பண்ணணும். அடுத்த விஷயம், டைம் பேஸ் பண்ணி இலக்குகளை செட் பண்ணுறது. ஒரு இலக்குக்கு நேரத்தை நிர்ணயிச்சுக்கிட்டு, அதாவது 1 இயரில் நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே இந்த பிஸ்னஸ் இந்த மாதிரி டெவலப் ஆகிருக்கணும், நான் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வருமானம் ஈட்டணும் அப்படின்னு ஒரு கோலை ஒரு டைம் பீரியடை ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கிட்டு நீங்கள் செட் பண்ணும்போது உங்கள் கான்ஷியஸ் 2 விதமாக இங்கே பிரச்சனைகளை சந்திக்கும். ஒன்று, ரொம்ப ஷார்ட் பீரியட், அதாவது 1 மந்த்துக்குள்ளே எனக்கு இது முடிஞ்சிடணும் அப்படின்னு செட் பண்ணிங்கன்னா ஒரு 15 நாள் தாண்டும் போது உங்களுக்குள்ள நிறையா நம்பிக்கையில்லா தன்மை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நேரம் குறைய குறைய மைண்டில் கேள்விகள் வர ஆரம்பிக்கும். இல்லை ஒருவேளை நீங்கள் ஒரு லாங் பீரியட் வச்சுருக்கீங்க, ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே இந்த பிஸ்னஸ் நான் மேலே கொண்டு வரணும் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆகும்? ரொம்ப லாங்கர் பீரியட் வைக்கும்போது முயற்சிகள் நீங்கள் எடுக்க மாட்டீங்க, உங்களோட முயற்சிகளை தள்ளி போடுவீங்க. அப்போது ஒரு நேரத்தை பேஸ் பண்ணி இலக்குகள் நிர்ணயிக்கும் போது ஒரு சில நேரங்களில் நீங்கள் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை தள்ளி போடுறீங்கன்றது கூட உண்மை தான். அப்போது ஒரு கோல் அப்படின்றது டைம் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. ஏன் நாளைக்கு உங்களுக்கு அது கிடைச்சா ஏற்றுக்க மாட்டிங்களா? இந்த கேள்வி நிறைய இடத்துல நான் கேட்டிருக்கேன். அப்போ ஒரு இலக்குக்கு நேரத்தை நிர்ணயிக்காதீங்க. உங்களுக்கு என்ன வேணும், அது எப்படி இருக்கணும், நீங்கள் அந்த இடத்துல எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, இவ்வளோ தான் உங்கள் ஒரு இலக்கை செட் பண்ணுறதுக்கான தேவைப்படுற விஷயங்கள். அடுத்த விஷயம், நம்ம கற்பனைகளுக்கு அளவில்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம கற்பனைக்குள்ளே எதை கொண்டு வந்தாலும் நம்ம வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வர முடியும் இல்லையா? அப்போது ஒரு கற்பனை செய்யும்போது, உங்கள் இலக்குகளை பற்றி சிந்திக்கும்போது, நான் ரொம்ப பேராசைப்படுறனோ, ரொம்ப அதிகப்படியான விஷயங்களை யோசிக்கிறனோ, இல்லை பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுமோன்னு சொல்லி உங்களுடைய இமேஜினேஷனை சின்னது பண்ணாதீங்க.
உங்களுடைய இமேஜினேஷன் எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையும் மேலே கொண்டு போக முடியும். ஒரு கோலை செட் பண்ணும்போது எனக்கு பேராசைப்பட வேண்டாம், இவ்வளோ எனக்கு போதும்னு சொல்லி உங்களை லிமிட் பண்ணாதீங்க. உங்கள் இமேஜினேஷனில் எனக்கு இந்த வீடு பிடிக்காது, இதை விட பெட்டரான வீடு தான் வேணும்னா தென் அதுதான் உங்களோட கோல். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேலை வேண்டாம், இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமா, அதுதான் உங்களுடைய கோல். அப்போது ஒரு இமேஜினேஷனை குறுக்கிக்கிட்டு நம்ம ரொம்ப அதை சப்ரெஸ் பண்ணி இல்லை எனக்கு இது போதும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதை முயற்சிக்கிறதுக்கு உங்களுக்கு எங்கேருந்து அந்த ஆசை வரும், ஒரு சந்தோஷம் வரும். அப்போது உண்மையிலேயே உங்களை எக்ஸைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன, உங்கள் லிமிட்ஸ்லேருந்து அப்பாற்பட்ட விஷயங்கள், அதாவது உங்களுடைய நிலையிலேருந்து அப்பாற்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு அடையணுன்ற ஆசை வரும். ஸோ எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் சரி, அதை உங்கள் இமேஜினேஷனில் கொண்டு வந்தீங்கன்னா அதை கோலாக கொண்டு வாங்க, உங்களால் அந்த விஷயத்தை கண்டிப்பாக அடைய முடியும். எப்போவுமே சொல்கிற இன்னொரு விஷயம், நீங்கள் யோசிக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தர் அடைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அது உங்களாலேயும் முடியும். ஸோ இமேஜினேஷன்ஸ்க்கு லிமிட் செட் பண்ணாதீங்க. அடுத்தது, உங்களுடைய இலக்கை மெஷர் பண்ண முடியணும். அதாவது ஒரு இலக்கை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான லைஃப் ஸ்டைல், இல்லை ஒரு லக்ஸுரியான லைஃப் ஸ்டைல்னு சொல்லி உங்கள் இலக்குகளுக்கு ஒரு டைட்டில் வைக்காதீங்க. ஒரு புக்கோட டைட்டிலை சொல்லி இந்த புக்குள்ள இருக்கிற விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கிற இந்த பொதுவான இலக்குகளும் இருக்கும். சந்தோஷமான வாழ்க்கைக்கு என்ன அடையாளம், லக்ஸுரி லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறீங்கன்னா என்ன சொல்ல வரீங்க? அப்போது உங்கள் கோலை கிளியராக புரிகிற மாதிரி பேசுங்க. ஒரு கோல் அப்படின்றது நீங்கள் சொன்ன அடுத்தவங்களுக்கு புரியணும், அப்போ தான் உங்கள் கான்ஷியஸ்க்கும் புரியும். அப்போ லக்ஸுரி லைஃப் ஸ்டைல்ன்றது இங்கே என்ன, அது கீழே என்னென்ன விஷயங்கள் வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். ஸோ ஒரு பொதுவான டைட்டில்ஸை வச்சுக்கிட்டு ஒரு கோலை செட் பண்ணிங்கன்னா அது என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது, அது அடைஞ்சாலும் உங்களுக்கு புரியாது. ஸோ ஒரு தெளிவான எண்ணம், என்ன எனக்கு வேணும், எங்கே நான் போகணும், இந்த தெளிவு இல்லாமல் சும்மா பொதுவாக ஒரு கோலை வைக்கிறது சுத்தமாகாது. அதனால் ஒரு மெஷர் பண்ணக்கூடிய கோல் அப்படின்றது தான் உங்கள் கான்ஷியஸ்க்கு புரியும். அடுத்தது, எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு பேசிக்கான தவறு, நம்ம ஒரு இலக்கை அடையிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், ஆனால் அதுக்கு நடுவில் நிறையா தடைகள் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், அது எல்லாத்தையும் பிரித்து ஒவ்வொரு கோலாக வச்சுருவோம். அதாவது ஒரு பெரிய இலக்கை அடையிறதுக்கு சப்கோல்ஸை க்ரியேட் பண்ணுறது, ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம அடைஞ்சிட்டு போயிட்டா நம்ம எண்ட் ரிசல்ட் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜாக போனீங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் எதை அடைய போகிறீங்கன்றதே மறந்துடுவீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சப்கோலை வச்சு ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் அல்டிமேட் ரிசல்ட்ஸை லைஃப்பில் பார்க்கவே முடியறதில்ல. நீங்கள் சப்கோல்னு சொல்லி பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஒரு வகையில் தடைகள். அதாவது சந்தோஷத்தை அடையிறதுக்கு நடுவில் இருக்கிற தடைகளை தான் நம்ம மோஸ்ட்லி சப்கோலாக வைப்போம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஜாயின் பண்ணோன்னா அதுக்கு எக்ஸாம் நான் பாஸ் பண்ணணும், அது ஒரு பெரிய கோலாக வச்சுருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் நான் இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னா முதல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சுருப்பாங்க. நம்ம சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் கோல் வைக்கிற மாதிரி தான் இது எல்லாமே. இதெல்லாம் தானாக நடக்கும். எது வேணும், எங்கே போகணும், என்னோடய அல்டிமேட் எண்ட் ரிசல்ட் என்ன நம்ம கவனித்தோன்னா அதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஒரு சப்கோலை கோலாக வச்சு வேலை செய்யாதீங்க. உங்கள் அல்டிமேட் ஹாப்பினஸ் எங்கே இருக்குது, எதை அடையணும்னு நினைக்கிறீங்க, அது போய் சேர்கிறதுக்கு உண்டான ஆக்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கான்ஷியஸ் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு சப்கோலை ஒரு கோலாக வச்சிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு மோட்டிவேஷன் இருக்காது. இப்போ நம்ம பார்த்து இந்த 5 விஷயமே ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயிச்சுக்கிட்டீங்க, அது சரியாக தவறு, அதாவது சைக்கலாஜிக்கலாக அது சரியாக தவறான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஈர்ப்பு விதியோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இலக்குன்றது இந்த மாதிரியான கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா உங்களோட எண்ணங்களில் சில நேரங்கள் அது பொருந்தாது, இல்லை அது ஏன் அடைய முடியலன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இதை தாண்டி பயிற்சிகள் இருக்குது, இதை தாண்டி சில டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு இலக்கை சரியாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த 5 கீ பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களோட ஒப்பீனியன் என்னன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் இலக்குகள் எந்த அளவுக்கு பொருந்துச்சுன்றது கீழே சொல்லுங்கள். நன்றி.